ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷப ராசிக்காரங்க அப்படின்னாலே நினைச்சத மனசுல ஒரு விஷயத்தை நினைச்சா போதும், அந்த விஷயம் சாதிக்கிற வரைக்கும் அதை விடவே மாட்டாங்க. அவ்வளவு தைரியத்தோட வாழ்ந்து வர்றவங்க தான் ரிஷப ராசிக்காரங்க. எவ்வளவு பெரிய விஷயமா கூட இருக்கட்டும், அதுக்கான என்ன ஒரு முயற்சியை கூட எடுக்கிறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. ஏன்னா நினச்சது அவங்களுக்கு நடக்கணும், அதுக்காண்டி என்ன வேணாலும் செய்வாங்க. போன வருடத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டத்தை மட்டுமே நீங்கள் சந்தித்து வந்தீங்களோ அது அப்படியே தலைகீழாக தான் இந்த வருடம் நடக்க இருக்கிறது. ஏற்கனவே 2 மாதம் முடிந்து விட்டது. அதுலேயே தெரிஞ்சிருக்கும் உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் நடக்க தொடங்கி இருக்குன்னு. அதனால் இனிமேல் எப்படி இருக்கும், அதாவது போன வருடத்தில் அனுபவித்த பிரச்சனை தான் மறுபடியும் நடக்குமா, இல்லைனா கொஞ்சமாவது நிம்மதியாக வாழலாமா என்று நீங்கள் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. இனிமேல் நீங்கள் அதை பற்றி கவலையே பட தேவையில்லை. இந்த மாதத்தில் இருந்தே உங்களுக்கு இனிமேல் போன வருடத்தை விட இந்த வருடம் ஒரு மடங்கு நீங்கள் நல்லாவே இருப்பீங்க. அந்த அளவுக்கு நன்மைகள் மட்டுமே உங்களுக்கு நடக்க இருக்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டத்தை மட்டுமே நீங்கள் போன வருடம் முழுவதும் அனுபவித்து வந்தீர்களோ அது அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது. இந்த மாதத்தில் நீங்கள் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை மட்டும்தான் வாழ இருக்கிறீங்க. அந்த அளவுக்கு நன்மை ரிஷபராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது. முக்கியமாக உங்களுடைய உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பலவிதமான பிரச்சனைகள், ஏதாவது உயர் அதிகாரிகளால் பிரச்சனை, இல்லைனா உங்களுடன் பணிபுரிபவர்களால் பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை வேலை பார்க்கும் இடத்தில் நீண்ட நாட்களாகவே வந்து கொண்டே இருந்திருக்கும். அவை அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது. பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டால் போதும், உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள். அந்த அளவுக்கு நன்மை காத்து கொண்டே இருக்கிறது. ஒரு சிலர் நீண்ட வருடங்களாகவே ஒரே பதவியில் ஒரே வேலையில் தான் இருந்து கொண்டே வந்திருப்பீர்கள். வேற வேலைக்காக போக வேண்டும், பதவி உயர்வு வேண்டும் என பல நாட்களாகவே கனவு கண்டு கொண்டு இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்கள் கனவானது இப்பொழுது நனவாக இருக்கிறது. ரிஷபராசி சிலருக்கு போன வருடம் முழுவதும் கஷ்டப்பட்டு அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சு வேலையை தேடி அலைஞ்சாலும் வேலை கிடைச்ச பாடே இருக்காது. ஆனால் இந்த வருடத்தில் உங்களுக்கான வேலை உங்கள் கையில் சேர இருக்கிறது. கடந்த காலத்தில் இருந்த அனைத்து நெருக்கடியுமே உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். அப்படி விலகும் பொழுது நீங்கள் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க இருக்கிறீங்க. முக்கியமாக புதன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் உங்களுடைய வருமானம் இரட்டிப்பு ஆக போகிறது. கடந்த வருடத்தில் வருமானமே இல்லாமல் தவிச்சு கொண்டிருந்த உங்களுக்கு இந்த வருடத்தில் உங்களுடைய வருமானம் இரட்டிப்பு ஆக போகிறது. அந்த அளவுக்கு நன்மையானது ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு நடக்க போகிறது. புதிய சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. 5 பைசா செலவுக்கு கூடவே இல்லாமல் இருந்த நீங்கள் இந்த வருடத்தில் சொத்து வாங்குற அளவுக்கு உங்களுடைய நிலைமையானது உயர்ந்து இருக்கிறது. நீங்கள் நீண்ட நாட்களாகவே ஒரு இடத்துல பணம் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க. அந்த பணமும் உங்களது கைக்கு சேரும் நேரமும் விட்டது. இந்த வருடம் ஃபுல்லாக நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. அந்த அளவுக்கு நன்மை. உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்கள் எல்லா இடத்துலையுமே வெளிப்படுத்துவீங்க. முக்கியமாக ராகுவால் தான் உங்களுக்கு வருமானமானது அதிகரிக்க போகிறது. ரிஷப ராசி அன்பர்களில் சிலர் சொந்த தொழில் செய்து வருபவர்களுக்கு உங்களுடைய வியாபாரத்தில் சின்ன சின்ன தடைகள், அப்பப்ப தடைகள் ஏதாவது வந்து கொண்டே இருந்திருக்கும். அதனால் மன உளைச்சலுக்கு நீங்கள் ஆளாகி இருப்பீங்க. இப்பொழுது அந்த வியாபாரத்தில் இருந்த தடைகள் அனைத்துமே விலக இருக்கிறது. இதனால் உங்களுடைய வியாபாரமானது செல்வ செழிப்பாக இருக்க போகிறது. அது மட்டுமல்ல, புதிதாக தொழில் தொடங்க வேண்டும், புதிய முயற்சிகள் ஏதாவது செய்ய வேண்டும் என முயற்சித்து கொண்டு இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு அவை அனைத்துமே இந்த நேரத்தில் நீங்கள் தொடங்கலாம். தொடங்கும் பொழுது அவை உங்களுக்கு நன்மையாக மட்டுமே மாற இருக்கிறது. முக்கியமாக உங்களுடைய மனமானது இந்த வருடத்தில் தெளிவாக இருக்கும். போன வருடத்தில் எதை செய்யலாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு ஒரு குழப்பத்திலே நீங்கள் வாழ்ந்துக்கிட்டே வந்திருப்பீங்க. அப்படியே ஒரு வருஷம் முடிஞ்சே போச்சு. ஆனால் இந்த வருடத்தில் நீங்கள் எது செய்கிறதா இருந்தாலுமே தெளிவான ஒரு முடிவை எடுப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை இருக்கிறது.
பொறுமையும் இருக்கிறது. பொறுமை இருந்தால் மட்டும்தான் எதையுமே தெளிவான முடிவை எடுத்து நீங்கள் அதற்கான முயற்சி செய்வீங்க. பொறுமைங்கிறது இல்லைன்னா நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு விஷயத்தை செய்வோம், அது எப்படி போய் முடியுறதுன்னு நமக்கே தெரியாது. இந்த பொறுமை உங்ககிட்ட இப்போ இருக்குது. உங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒரு ஆளை, குடும்பத்தில் நிறைய பேர் இருப்போம், யாராவது ஒரு ஆளை தேவையில்லாத பிரச்சனை அப்பப்பைக்கு வந்து கொண்டே இருந்திருக்கும். இதனால் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான நிலைமையே இல்லாமல் இருந்திருக்கும். போன வருடத்தில் இது எல்லாமே நடந்து முடிந்தது. உங்களுக்கே தெரிஞ்ச ஒன்று தான் இது அனைத்தும். இனிமேல் உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனை என்பது ஓரளவுக்கு குறைந்துவிடும். ஒருவருக்கொருவர் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிட்டாலே போதும், அந்த பிரச்சனை இல்லாமலே போய்விடும். இந்த வருடத்தில் அது நடக்க இருக்கிறது. குடும்பத்தில் இருந்த அனைத்து நெருக்கடிகளுமே விலக ஆரம்பிக்கும். முக்கியமாக அனைத்து பிரச்சனைகளுமே இந்த வருடத்தில் உங்களுக்கு முடிவுக்கு வந்துவிடும். பூர்வீக சொத்து வச்சிருக்கிறவங்க ரிஷபராசி அன்பர்களே, அதில் வழக்கு ஏதாவது தொடுத்திருந்தீங்கன்னா அந்த வழக்கு இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க இருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களே, நீண்ட நாட்களாகவே வரன் தேடாத இடமே இருக்காது. கூட படித்தவன் கூட வேலை பார்த்தவனுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சே, நமக்கு இந்த கல்யாணம் ஒன்று நடக்காதா அப்படின்னு பல கனவுகளை கண்டு கொண்டு இருக்கும் ரிஷபராசி அன்பர்களே, அது 1 வருடம் இல்லை 2 வருடம் இல்லை, பல வருடங்களாக திருமண வரன் தேடி அலைந்து கொண்டு இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் திருமணம் முடிந்தே தீரும். அந்த அளவுக்கு நன்மை நடக்க போகிறது. நீங்களே இந்த பதிவை பார்த்ததுக்கப்புறமா நீங்களே இந்த வருடம் முடிவதுக்குள்ளே கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு திருமணம் முடிந்து விடும். திருமண வயதில் இருக்கும், திருமண வரன் தேடிக்கொண்டு இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு திருமண வரனானது தேடி வர இருக்கிறது. இதனால் நீங்கள் திருமணம் ஆகிவிடும். இந்த வருடம் முடிவதற்குள் உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் என்பது ஒன்று முடிந்தே விடும். ரிஷபராசிக்காரர்களே, உங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகிறது. முக்கியமாக இதெல்லாம் ஒவ்வொரு நன்மைகளை நீங்கள் பொறுத்திருந்து பார்க்க போறீங்க. பண வரவானது இனிமே உங்களுக்கு கை நிறைய குவிய இருக்கிறது. வியாபாரம் செய்து கொண்டு வரும் உங்களுக்கும் தொழிலில் ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் அனைத்துமே ஏற்பட இருக்கிறது. உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுமே ஒவ்வொன்றாக சனி பகவானால் நீங்க இருக்கிறது. கடந்த காலத்தில் நடந்த பிரச்சனைகள் அனைத்துமே இந்த நேரத்தில் முடிவுக்கு வர இருக்கிறது. அதனால் ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகள் அனைத்திற்குமே ஒரு முடிவு வர இருக்கிறது. தன குடும்பஸ்தானத்தில் விரையாதிபதி செவ்வாய் சஞ்சரிப்பதால் வார்த்தைகளை பொறுத்தவரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டும். அதாவது யார்கிட்ட பேசினாலும் சரி, கொஞ்சம் பொறுமையாக சற்று யோசித்து என்ன பேசுகிறோங்கிறத யோசித்து பேசினா போதும். ஓரளவுக்கு பிரச்சனையிலிருந்து தப்பிச்சிடலாம். கூட இருக்கிறவங்களையும் சரி, வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, வீட்டில் உள்ளவங்களையும் சரி, கொஞ்சம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். இல்லை என்றால் தேவையில்லாத வாய் வார்த்தை, மாற்றி மாற்றி வாய் வார்த்தை பெரிய சண்டையாக முடிஞ்சு உங்களுடைய உறவே இல்லாமல் போகிற அளவுக்கு நடந்துடும். அதனால் ரிஷபராசி அன்பர்களே, இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுடைய வாழ்க்கையில் போன வருடத்தில் சந்தித்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு இந்த வருடத்தில் உங்கள் வாழ்க்கையானது ஒளிமயமான வாழ்க்கையாக மாற இருக்கிறது. அந்த அளவுக்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது. எல்லாமே நன்மையாக மாறும். இனிமேல் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. அவ்வளவு நன்மைகள் அனைத்தும் உங்களை சுற்றி கொண்டே இருக்கிறது. அது மட்டுமல்ல, ராகு உங்களுக்கு எதிர்பாராத வருமானம் அனைத்தையும் வழங்க இருக்கிறார். சூரியனால் உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றமும் ஏற்பட இருக்கிறது. நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே ஒவ்வொன்றாக முடிவுக்கு வந்துவிடும். இனிமேல் உங்களுக்கு நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும். அது நல்லபடியாக